அண்மை செய்தியை பார்க்கிறோம். கோவை தொகுதியில் ஜிபே மூலம் பாஜக பணப்பட்டுவாடா செய்வதாக திமுக தரப்பில் புகாரானது அளிக்கப்பட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவை தொகுதியில் ஜிபே மூலம் பாஜக பணப்பட்டுவாடா செய்வதாக தேர்தல் ஆணையத்தில் திமுக தரப்பில் புகாரானது அளிக்கப்பட்டுள்ளது. கோவை அவிநாசி சாலை பாஜக அலுவலகத்தில் வெளியூரை சேர்ந்தவர்கள் தங்கியுள்ளதாகவும் திமுக சார்பில் புகார் மனுவானது தேர்தல் ஆணையத்தில் அளிக்கப்பட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவை தொகுதியில் பாஜக பணப்பட்டுவாடா செய்வதாக திமுக தரப்பில் புகாரானது அளிக்கப்பட்டுள்ளது. கோவை அவிநாசி சாலை பாஜக அலுவலகத்தில் வெளியூரை சேர்ந்தவர்கள் தங்கியுள்ளதாகவும் திமுக தரப்பில் புகாரானது அளிக்கப்பட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கோவை தொகுதியில் ஜிபே மூலம் பாஜக பணப்பட்டுவாடா செய்வதாக திமுக தரப்பில் தேர்தல் ஆணையத்தில் புகாரானது அளிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் கோவை தொகுதியில் ஜிபே மூலம் பாஜக பணப்பட்டுவாடா செய்வதாக தேர்தல் ஆணையத்தில் திமுக தரப்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கோவை அவிநாசி சாலை பாஜக அலுவலகத்தில் வெளியூரை சேர்ந்தவர்கள் தங்கியுள்ளதாகவும் திமுக தரப்பில் புகார் மனுவானது அளிக்கப்பட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவானது நாளை நடைபெறவுள்ள நிலையில் கோவையில் பாஜக ஜிபே மூலம் பணப்பட்டுவாடா செய்வதாக தேர்தல் ஆணையத்தில் திமுக தரப்பில் புகாரானது அளிக்கப்பட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜிபே மூலம் பாஜக பணப்பட்டுவாடா செய்வதாகவும் அவிநாசி சாலை பாஜக அலுவலகத்தில் வெளியூரை சேர்ந்தவர்கள் தங்கியுள்ளதாகவும் திமுக தரப்பில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெறவுள்ள நிலையில் கோவை தொகுதியில் ஜிபே மூலம் பாஜக பணப்பட்டுவாடா செய்வதாக தேர்தல் ஆணையத்தில் திமுக புகார் அளித்துள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கோவை தொகுதியில் ஜிபே மூலம் பாஜக பணப்பட்டுவாடா செய்வதாக தேர்தல் ஆணையத்தில் திமுக தரப்பில் புகாரானது அளிக்கப்பட்டுள்ளது. கோவை அவிநாசி சாலை பாஜக அலுவலகத்தில் வெளியூரை சேர்ந்தவர்கள் தங்கியுள்ளதாகவும் திமுக தரப்பில் புகார் மனுவானது அளிக்கப்பட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தொடர்ந்து தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம்.